மொறுமொறுன்னு இருக்க பக்கோடாவில் சூப்பரான குழம்பு ரெசிபி பண்ணால் எப்படி இருக்கும்? அட அட, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பை 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சுட்டு அதை உப்பு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான ஆயிலில் பொரித்து எடுத்துக்கலாம். அப்போது சூப்பரான பக்கோடா கிடைச்சிரும். இதுக்கப்புறம் சேம் பாத்திரத்தில் சோம்பு, வெங்காயம், இடித்த பூண்டு, தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். குழம்பை இறக்கிறதுக்கு பிஃபோர் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பொரிச்சு வச்சிருக்க பக்கோடாவை போட்டு குழம்பு சூடாக இறக்கிடலாம். இப்போ சூடான சாப்பாடுக்கு பக்கோடா குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.